வீட்டில இருந்தே எப்படி நீங்க அப்ஸ்டாக்ஸ் மூலியமாக ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது அதை பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிராக்டிகலா பார்க்க போறோம். இப்போ அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த பேஜ்ல வந்துக்கோங்க. இவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி இந்த பேஜ்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்றதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அங்கே கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வேணும்னா கண்டினியூ வித் கூகுள் மேலே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த மெயின் இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு உங்களுடைய அந்த இமெயில் ஐடியை மேனுவலாக என்டர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் கண்டினியூ வித் இமெயில் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை வித் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளா மேரிடா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த ட்ரேடிங்கு இன்வெஸ்டிங்கு இது நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் செலக்ட் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் லெஸ் தென் 1 இயர் 1 to 2 இயர் 2 to 5 இயர் 5 to 10 இயர் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் சர்வீஸ், பப்ளிக் செக்டர், அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ், ஹவுஸ் ஒய்ஃபு, ரிட்டையர்டு, ஸ்டூடெண்ட்டு, அதரு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. பிலோ 1 lakh, 1 to 5 lakh, 5 to 10 lakh, 10 to 25 lakh, அபவுட் 25 lakh எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து எல்லா பாக்ஸ்லையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐ வாண்ட் மை அன்யூஸ்டு ஃபண்ட் டு பி செட்டில்ட் ஆஃப்டர் எவ்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் உங்களுடைய அந்த அன்யூஸ்டு ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத உங்களுடைய அந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு எப்போக்குள்ளே செட்டில் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா 90 days அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ டேஸ்க்குள்ளே உங்களுடைய ஃபண்டை வந்து செட்டில் பண்ணணும் அந்த ஃபண்ட் செட்டில்மெண்ட் டேஸ் வந்து கேட்டிருக்காங்க. 30 days 90 days எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 90 days செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் போன வருஷத்தில் அந்த அக்டோபர் அந்த மாதத்தில் சப்போஸ் நீங்கள் ஒரு 5000 ரூபா இந்த அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் பணத்தை ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ரொம்ப நாளாக நீங்கள் அந்த ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைனா, அதாவது என்னென்னா அந்த டிசம்பர் எண்ட் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி குவார்ட்டர், அதாவது என்னென்னா அந்த ஜனவரி மந்தோடைய அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஃபண்டை வந்து எப்போக்குள்ளே செட்டில் பண்ணணும் அதை கேட்டிருக்காங்க. அந்த டேஸை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 90 days செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேன் வந்து உங்களுக்கு தான் சொந்தமானதா அது வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபாதர் நேம் அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பேனு ஆதாரில் வந்து எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் கரண்ட்டாக வேறு ஒரு அட்ரஸில் இருக்கீங்கன்னா, அதாவது என்னென்னா உங்களுடைய அந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் உங்களுடைய அந்த கரண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வேறுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் அ டிஃப்ரெண்ட் அட்ரஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னுடைய இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய ஒரு செல்ஃபியை வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் டேக் ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை கேப்சர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணாதான் அதுக்கப்புறமாக
நீங்கள் இந்த அப்ஸ்டாக்ஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக பணத்தை நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக அந்த பணத்தை வச்சு நீங்கள் இந்த இன்வெஸ்டிங் ட்ரேடிங்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமாக அப்ஸ்டாக்ஸ் மூலியமாக உங்களுடைய பணத்தை உங்களுக்கு விட்ரா பண்ணணும்னா அதை நீங்கள் விட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து வரும். அதாவது என்னென்னா அது வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இல்லைனா கரண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணலாம்னா, ஒன்று நீங்கள் யூபிஐ மூலியமாக வெரிஃபை பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் மேனுவலி நீங்களே வந்து என்டர் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ஸ்டாக்ஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கோ அதே நேமே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தான் சொந்தமானதா அது வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக இங்கே கன்சென்ட் அப்படின்னு இருக்கு, இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் அங்கே ஐ வாண்ட் டு அவேல் பிஎஸ்சி ஸ்டார் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கு, அது பக்கத்தில் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து தேவைப்படுது கேஒய்சிக்காக. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி அதோடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டிஜிட்டலாகவே உங்களுடைய கையாலேயே நீங்கள் சைன் பண்ணலாம். அதாவது என்னென்னா ட்ரா சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து காமிக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கையாலேயே நீங்கள் ட்ரா பண்ணி சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாக அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன செக்மெண்ட்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கே காமிக்கிற எல்லா செக்மெண்ட்டுமே ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்டிவேட் ஆல் செக்மெண்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ் தான் ஆக்டிவேட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓ, எஃப்என்ஓ, கமோடிட்டிஸு, கரன்சி டெரிவேட்டிவ்ஸு, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன செக்மெண்ட்லாம் ஆக்டிவேட் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்டுமே செலக்ட் பண்ணணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி எல்லா செக்மெண்ட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அங்கே ஆக்டிவேட் செலக்டட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணுமா, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நாமினி ஆட் பண்ண வேணாம், அப்புறமா வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆப்ட் அவுட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு நாமினியை வந்து இப்போவே ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆப்டிங் மேலே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பில் வந்துட்டோம். இப்போ உங்களுடைய இந்த அப்ஸ்டாக்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இ-சைன் பண்ணுற மாதிரி வரும். அது பண்ணாதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இ-சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா வியூ யுவர் கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனை இ-சைன் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் வந்து எது மாதிரி இருக்கோ அதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறமாக எது மூலியமாக உங்களுக்கு இ-சைன் பண்ணணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சிடிஎஸ்எல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரெட் தி டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் சம்திங் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த ஆதார் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இப்போ என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இப்போ இவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு 3 to 4 days வந்து டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும்.